going to see about data link layer with this introduction part and link layer addressing. So first topic is introduction to data link layer. So data link layer அப்படின்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா நோட் டு நோட் டெலிவரி. ஸோ நெட்வொர்க் லேயர்லேருந்து ஒரு டேட்டா யூனிட்டை வந்து வாங்கி என்ன பண்ணும் டேட்டா லிங்க் லேயருக்கு பாஸ் பண்ணும். ஸோ அந்த ஸ்டேஜில் இட் ஆட்ஸ் என்னன்னா ஹெட்டர் அண்ட் ட்ரெய்லர் இன்ஃபர்மேஷன். அந்த ஹெட்டர் அண்ட் ட்ரெய்லர் தான் எது சோர்ஸ் எது டெஸ்டினேஷன் மற்ற கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கும். ஸோ வாட் இஸ் DLL அப்படின்னா இட் இஸ் அ செகண்ட் லேயர் இன் OSI that is above physical layer which ensures that the error-free data is transferred between the adjacent nodes in the network. ஸோ above layers வரக்கூடிய டேட்டாகிராமை கீழே லோயர் லேயர்ஸ்க்கு பாஸ் பண்ணும். அது எப்படி பாஸ் பண்ணோம்னா ஃப்ரேம்ஸாக பாஸ் பண்ணும். that is ready for transfer. This is called framing. So two main functionality இருக்கு, reliable data transfer, flow control mechanism. So reliable data transferங்கிறது it provides the data integrity. That is data வந்து send ஆயிடுச்சு peer network send ஆயிட்டுங்கிற reliability இருக்கும். Flow control mechanism is the management of the data flow between the computer or the devices or between the nodes in a network so that the data can be handled at an efficient space. So data link services அப்படின்னு பார்த்தீங்கன்னா framing, flow control, error control, congestion control. ஸோ ஃப்ரேமிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கில் ஸ்ட்ரீம் ஆஃப் பிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள் டாஸ்க். ஸோ எரர் அக்கர் ஆச்சுன்னா என்டையர் ஸ்ட்ரீமும் ரீட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டு அவாய்ட் திஸ் we are using the framing concept. So framing is the process in which the data link layer receives the packets from the network layer and divided them into smaller frames for transmission. Flow control. ஸோ ஃப்ளோ கண்ட்ரோல்ங்கிறது என்ன அப்படின்னா சென்டர் ரிசீவரும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் வச்சு என்னால் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா தான் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ண முடியுங்கிற அக்ரிமெண்ட் தான் நான் சொல்கிறேன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் டு restrict the amount of data that the sender can send before receiving an acknowledgement from the receiver. So to avoid the congestion, okay. So the data speed வந்து data control வந்து exist ஆச்சுன்னா data வந்து லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. So flow control prevents such a losses. The two techniques இருக்கு, stop and wait, sliding window. ஸோ ஸ்டாப் அண்ட் வெயிட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டேட்டா சென்டர் வந்து ஒரு ஃப்ரேமை சென்ட் பண்ணிவிட்டு அக்னாலஜ்மெண்ட்காண்டி வெயிட் பண்ணும். ஒன்ஸ் ரிசீவர் ஃப்ரேமை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இட் சென்ட்ஸ் அ அக்னாலஜ்மெண்ட். ஸோ ஆன் ரிசீவிங் த அக்னாலஜ்மெண்ட் இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் த ரிசீவர் இஸ் ரெடி டு அக்செப்ட் த நெக்ஸ்ட் ஃப்ரேம். இந்த ப்ராசஸ் தான் நான் சொல்கிறோம் ஸ்டாப் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லைடிங் விண்டோங்கிறது என்னென்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு ஃபைனட் சைஸ் பஃபர் இருக்கும், அதுதான் விண்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போத் அக்ரீஸ் ஆன் த நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஸோ சென்டர் வந்து மல்டிபிள் ஃப்ரேம்ஸை சீக்வென்ஸாக சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் அன் அக்னாலஜ்மெண்ட். ஸோ வென் இட் சென்டிங் விண்டோ இஸ் ஃபில்ட் அப்படின்னா இட்ஸ் வெயிட் ஃபார் அன் அக்னாலஜ்மெண்ட். இட் அட்வான்சஸ் த விண்டோ அண்ட் டிரான்ஸ்மிட் த நெக்ஸ்ட் ஃப்ரேம்ஸ் அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட்ஸ் இட் ரிசீவ்ட். நெக்ஸ்ட் எரர் கண்ட்ரோல். ஸோ எரர் கண்ட்ரோல்ங்கிறது at the sending node a frame in the data link layer needs to be changed to bits and transformed to an electromagnetic signals before transmitted through the transmission media. So receiving node என்ன பண்ணும் இந்த electromagnetic signals திரும்ப bits transfer ஆகி frame create ஆகும். So அது வந்து என்னன்னா error occur ஆகும். This is due to an electrical interference. So to maintain the quality of signals transmitted, the error control mechanism has to be implemented. Congestion control. Congestion controlங்கிறது it refers to the techniques and mechanism that can either prevent the congestion before it happens or remove the congestion after it has happened. So congestion control it always maintain the load below its maximum capacity. The next topic is type of links. So DLL types of link எடலாம் இருக்குன்னா point to point link, broadcast link. So point to point link is dedicated between the two devices. Broadcast link is shared between the several pairs of devices. Two sublayers இருக்கு, that is DLC sublayer, MAC sublayer. So DLC sublayer deals with all the issues which are common to both point to point and broadcast link. MAC sublayer is the lower sublayer. It defines a specific access method and framing format for each line. So MAC layer deals only with the issues with the broadcast links. So represent பண்ற diagram this is a data link layer of a broadcast link. This is the data link layer of the point to point link. So data link control sublayer வந்து common to both point to point and broadcast link, but MAC வந்து deal only with the broadcast link.
ஸோ திஸ் லிங்க் டு சப் லேயர்ஸ் பற்றி சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் லிங்க் லேயர் அட்ரஸிங். ஸோ லிங்க் லேயர் அட்ரஸிங்கிறது என்ன அப்படின்னா, it is also called as link address or physical address or MAC address. ஸோ ஒரு கனெக்ஷன்லெஸ் நெட்வொர்க்கில் ஒரு இன்டர்நெட் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் வச்சு டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் த லிங்க் லேயர் அட்ரஸஸ். ஸோ த சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் defines the two ends but cannot define which links the datagram should pass through. ஸோ ஒரு ஒர்க்கிங் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாகிராம் நெட்வொர்க் லேயர்லேருந்து டேட்டா லிங்க் லேயருக்கு பாஸ் பண்ணும்போது it has to be encapsulated in a frame. ஸோ 2 data link addresses வந்து added to the frame header. ஸோ இந்த அட்ரஸ் வந்து எப்போவுமே ஒவ்வொரு லிங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆக இந்த லிங்க் லேயர் அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஐபி அட்ரஸ் வந்து ரிமைன்ஸ் த சேம். ஸோ இந்த டயக்ராமில் ஆலிஸ் அண்ட் பாப்புங்கிறது ஒரு சோர்ஸ், பாப்புங்கிறது ஒரு டெஸ்டினேஷன். ஸோ ஆலிஸ் வாண்ட் டு சென்ட் அ ஃப்ரேம் டு பாப். ஸோ இதில் வந்து இந்த ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா N1 and N8 அப்படிங்கிறது ஐபி அட்ரஸ். லிங்க் லேயர் அட்ரஸ் வந்து ரெப்ரசன்டட் அஸ் L. ஸோ மொத்தம் 3 லிங்க்ஸ் இருக்குது. லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3. ஸோ ஒவ்வொரு இடத்துல இந்த ஃப்ரேம் மூவ் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஐபி அட்ரஸ் ரிமைன்ஸ் த N1 and N8 அப்படிங்கிறது ரிமைன்ஸ் த சேம். லிங்க் லேயர் அட்ரஸ் வந்து ஒவ்வொரு ரூட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது லிங்க் லேயர் அட்ரஸ் வந்து என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ லிங்க் 1ல L2 and L1 இருக்கும். லிங்க் 2ல L5 and L4, தென் லிங்க் 3ல L8, L7. ஸோ இதில் ஆர்டர் ஆஃப் அட்ரஸ் பார்த்தோன்னா ஐபி அட்ரஸ் N1 and N8 இருக்குது. ஸோ N1ங்கிறது ஆலிஸ் அட் அ நோட் N1. ஸோ சென்டர் ஆஃப் த ஃப்ரேம் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதாவது சோர்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் இன் த ஐபி அட்ரஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் இருக்குது N8ங்கிறது டெஸ்டினேஷன் அட்ரஸ். ஸோ அதான் ஐபி அட்ரஸ் வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க் லேயர் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் இருக்கும், எந்த லிங்க்குக்கு போகணுங்கிறது L2 தென் L1 இருக்கும். ஸோ லிங்க் லேயர் ஆர்டர் ஆஃப் அட்ரஸ் வந்து டெஸ்டினேஷன் சோர்ஸ். ஸோ ஹியர் தெர் ஆர் 3 links and 3 frames are transferred between this Alice and Pop. So in each frame N1 and N8 remains the same. Link addresses changes from links to link. And the order of addresses for IP address source destination and for link layer address it is represented as destination and source. So types of link layer addresses அப்படினு பார்த்தோம்னா unicast, multicast, broadcast. So unicasting means one-to-one communication. So it represented as a 48 bytes that are represented as 12 hexadecimal digits. So here second digit is represented as an odd number, that is A3. Here 3 represents it as a unicast communication. Multicast is a one-to-many communication. So here also 48 bit, that is represented as the 12 hexadecimal digits. So here second unit represented as the even number. Broadcasting is the one-to-all communication. So ARP ங்கிறது என்னன்னா address resolution protocol. So ARP நால என்ன பண்ணும்னா IP address வச்சிட்டு என்ன பண்ணும் link layer address find out பண்ணும். So ARP accepts an IP address from the IP protocol, maps the address to the corresponding link layer address and passes it to the data link layer. So represented as a diagram here. So IP address is converted into physical address. So ARP operation பார்த்தோம்னா ஒரு host or router needs to find a link layer address அப்படின்னா இன்னொரு host or நெட்வொர்க்கில் உள்ள link layer address கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் host or router வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ARP request சென்ட் பண்ணும். அந்த ARP requestல என்ன இருக்குன்னா link layer address and IP address of the sender இருக்கும் and IP address of the receiver இருக்கும். link layer address of the receiver தான் கண்டுபிடிக்கணும். ஸோ link layer address of the receiver IP address of the receiver மட்டும்தான் இருக்கும், link layer address இருக்காது. ஸோ இந்த request வந்து broadcast over the link using the broadcast address. So every host or router on the network receives and processes the ARP request packet, but intended receiver தான் என்ன பண்ணணும்னா அதோட link layer address unicast message பாஸ் பண்ணும். ஸோ ரெப்ரசன்ட் பண்ண டயக்ராம் தான் இது. சிஸ்டம் A, சிஸ்டம் B இருக்கு, தென் சிஸ்டம் C, D. ஸோ எல்லாத்துலையும் என்னென்னா இந்த ARP ரெக்வஸ்ட் வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக என்ன ஆகும், ப்ராட்காஸ்ட் ஆகும். ஆனால் இன்டெண்டட் ரெசிபெண்ட் யாருன்னா சிஸ்டம் B. அப்போ சிஸ்டம் B நான் தான் இன்டெண்டட் ரிசீவர்னு சொல்லிட்டு அதோட லிங்க் லேயர் அட்ரஸை என்ன பண்ணும், சிஸ்டம் Aக்கு யூனிகாஸ்ட் பண்ணும். ஸோ லுக்கிங் ஃபார் த லிங்க் லேயர் அட்ரஸ் ஆஃப் அ நோட் வித் IP அட்ரஸ் N2 அண்ட் I am the node and my link layer address is L2 ன்னு சொல்லி சிஸ்டம் B வந்து யூனிகாஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணும்.
So ARP request is broadcast and ARP reply is a unicast. So ARP packet format பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா hardware type field, protocol type field, hardware length, protocol length, source hardware and source protocol address, destination hardware address and destination protocol address. Here the ARP packet is encapsulated directly into a data link frame. So the hardware type field அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா defines the type of the link layer. So ARP packet format இதா protocol typeங்கிறது network layer protocol வந்து define பண்ணும். Hardware lengthங்கிறது physical link layer address in bytes and protocol lengthங்கிறது protocol length, that is logical address length in bytes ல represent பண்ணும். அதுல sender hardware address, sender protocol addressங்கிறது is a variable length field defining the link layer address and the network layer address of the sender. Then target hardware address, target protocol addressங்கிறது destination represent பண்ணும், that is receiver link layer and network layer addresses. This is the position of ARP in the TCP/IP protocol suite.